சாதாரண அடிதடி வழக்கு என்று சொல்லி அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அந்த இளைஞரின் பெற்றோரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து உன் மகனை கொண்டு வந்து ஒப்படை என்றெல்லாம் அச்சுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் உன் மகன் கிடைத்துவிட்டால் நீ வீட்டுக்கு திரும்பலாம் என்று அந்த இளைஞரின் தந்தை தாயை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். என் மகன் எங்கே என்று அவர்கள் கேட்டபோது வீட்டுக்கு வருவான் என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவன் மருத்துவமனையில் இருக்கிறான், அவனுக்கு மாற்று உடை வேண்டும் என்று காவல்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு சொல்ல அங்கே போய் பார்த்தபோது அவனை அங்கிருந்து மதுரைக்கு மாற்றிவிட்டார்கள் என்று தெரிய வர, மதுரையில் போய் பார்த்தபோது அவன் சொல்லியிருக்கிறான், என் உடம்பிலிருந்து இரத்தத்தை எடுத்தார்கள், சாதியை சொல்லி அடித்தார்கள், நீ இந்த சாதியில் பிறந்துவிட்டு மேல் சாதி இளைஞனை தாக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என்றெல்லாம் கேட்டடித்தார்கள் என்று தன் தந்தையிடம் அந்த இளைஞன் சொன்னதாக உயிரிழந்த அந்த இளைஞனின் தந்தை என்னிடத்திலே கூறினார். கதறி அழுதார். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அவன் மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்தது ஏன், உயிரிழக்க நேர்ந்தது ஏன் என்கிற கேள்வி எழுவது இயல்புதான். காவல்துறையினர் அதற்கு உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.